வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வடமாகாண கடல் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் கடல் தொழில் அமைச்சருக்கு பரிந்துரைக்க உள்ளதாக மாகாண ஆளுநர் சுட்டிக்காட்டு. 13வது திருத்த சட்டம் குறித்து இந்தியாவுடன் கலந்துரையாட வேண்டிய தேவை இருக்கவில்லை என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் கருத்து. அரசு சேவையை முறையான அரசு பொறிமுறையாக மாற்றுவதில் சவால்கள் உள்ளதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. அமைச்சர் சொகுசு வீடுகளில் பாதியினை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக ஒதுக்குவதற்கு தீர்மானம். தொடர்வது விரிவான செய்திகள். வடமாகாண கடல் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாக ஆராய்ந்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை கடல் தொழில் அமைச்சருக்கு பரிந்துரைக்க உள்ளதாக மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் தெரிவித்துள்ளார். வடமாகாண கடல் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாக ஆராயும் கலந்துரையாடல் ஒன்று ஆளுநர் தலைமையில் இடம்பெற்ற நிலையில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் மன்னார் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவ சமூக பிரதிநிதிகள் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது கருத்துரைத்த வடமாகாண ஆளுநர் வடமாகாணத்தின் பிரதான பொருளாதார வளமாக விவசாயம் மற்றும் மீன்பிடி என்பன இருப்பதாகவும் அந்த தொழிலை முன்னெடுப்பவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கடல் தொழில் சமூகங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பில் தாம் அறிந்துள்ள நிலையில் அவை தொடர்பான பரிந்துரைகளை கடல் தொழில் அமைச்சருக்கு அனுப்பி வைக்கப்படும். அதே நேரம் வடமாகாணத்தில் முன்னெடுக்கப்படும் கடல் அட்டை பண்ணைகள் காரணமாக ஏற்படும் கடல்வள பாதிப்பு மற்றும் ஏனைய தொழிலை முன்னெடுக்கும் கடல் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பாகவும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் இதுவரை வழங்கப்பட்ட அனுமதிகளின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ள பண்ணைகளை மீளாய்வு செய்வது மற்றும் ஒழுங்குபடுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான பரிந்துரையும் இதன்போது முன்வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இந்த சந்திப்பை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்துரைத்து வடமாகாண கடல் தொழிலாளர் இணையத்தின் பேச்சாளர் அன்னலிங்கம் அன்னராசா கடல் தொழிலாளர்களின் பிரச்சினைகளை சுமூகமாக தீர்ப்பது தொடர்பாக தமிழக முதலமைச்சருக்கும் வடமாகாணத்தில் உள்ள தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கடிதம் அனுப்ப வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இலங்கை கடற்பரப்பில் மீட்கப்பட்ட 115 அகதிகளில் 103 பேரை மிரிகானையில் உள்ள தடுப்பு முகாமுக்கு அனுப்புவதற்கு திருகோணமலை நீதவான் உத்தரவிட்டுள்ளதுடன் அவர்கள் பயணித்த படகின் ஓட்டுநர், அவரது உதவியாளர் உள்ளிட்ட 12 பேரை எதிர்வரும் 31ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த 103 பேரும் திருகோணமலை பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் தங்க வைக்கப்பட்ட நிலையில் அவர்கள் இன்றைய தினம் மிரிகானையில் உள்ள தடுப்பு முகாமுக்கு அழைத்துச் செல்லப்படுகின்றனர். முன்னதாக 115 பேரோடு பயணித்த குறித்த படகு முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கரை பரப்பில் நேற்று முன்தினம் கரையொதுங்கியிருந்தது. இதேவேளை இந்த விடயம் தொடர்பாக வெளிநாட்டு அலுவல்கள் பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா கருத்து தெரிவிக்கையில் குறித்த மியான்மர் பிரஜைகளுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் அரசு சேவையை முறையான அரச பொறிமுறையாக மாற்றுவதில் சவால்கள் உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசு நிறுவனங்களை மீளாய்வு செய்ய நியமிக்கப்பட்டிருக்கும் புதிய குழுவின் ஊடாக அரசியல் செல்வாக்கை பொருட்படுத்தாமல் அவை தொடர்பாக தீர்மானம் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும். அரசு நிறுவனம் ஒன்றில் நியாயமான சேவையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று மக்களுக்கு சிறிதும் நம்பிக்கை இல்லை என்றும் அரசு என்ற வகையில் முழு கட்டமைப்பையும் சரிவை கண்டுள்ளது என்றும் தெரிவித்திருந்தார். சரிவடைந்திருக்கும் கட்டமைப்பை மீள உருவாக்க நாம் தயாரா இல்லையா என்பது குறித்து நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளதுடன் மக்கள் ஆணையின் எதிர்பார்ப்புகளுக்கு அரசியல் அதிகாரம் மட்டுமல்ல அரசு சேவையும் பொறுப்பு கூற வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினார். நாட்டில் தற்போதுள்ள அரசு நிறுவனங்களை மீளாய்வு செய்வதற்கான புதிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசியல் செல்வாக்குகளை பொருட்படுத்தாமல் அவை தொடர்பாக தீர்மானங்கள் எடுக்கப்படும். அரசு சேவையை மட்டுப்படுத்தும் எதிர்பார்ப்பு தமக்கு இல்லை. ஆனால் அரசு சேவையை நடத்திச் செல்வதற்கான செலவில் பிரச்சனைகள் இருப்பதால் அரசு சேவையை ஒரே நிலைப்பாட்டில் உறுதியோடு இருந்து முறையான பொறிமுறைக்கு கொண்டு வர வேண்டும். இந்த பணிகளை நடைமுறைப்படுத்த அரசியல் அதிகார அடிப்படையில் தனது அதிகபட்ச பங்களிப்பை வழங்குவதாகவும் அரசு அதிகாரிகளின் பங்களிப்பே இந்த பணிகளின் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இலங்கை அரசியலமைப்பில் 13வது திருத்தச் சட்டம் உள்ளடக்கப்பட்டுள்ள நிலையில் அது குறித்து இந்தியாவுடன் கலந்துரையாட வேண்டிய தேவை இருக்கவில்லை என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார். ஜனாதிபதியின் இந்திய விஜயம் குறித்து தெளிவூட்டும் வகையில் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில் எமது அரசியலமைப்பின் 13வது திருத்தச் சட்டம் உள்ளடக்கப்பட்டுள்ளதனால் அது பற்றி இந்தியாவுடன் கலந்துரையாட வேண்டிய தேவை இருக்கவில்லை. மாறாக அரசமைப்பின் பிரகாரம் செயற்பட வேண்டிய கடப்பாட்டு அரசுக்கு உண்டு.
என்பதன் அடிப்படையில் அடுத்த வருட முற்பகுதியில் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். அதே நேரம் ஏற்கனவே கோரப்பட்ட வேட்புமனுக்கள் அல்லாமல் புதியவர்களுக்கு வாய்ப்பளிப்பது தொடர்பாக நாடாளுமன்ற அனுமதி பெறப்பட வேண்டும் என்பதுடன் எதிர்வரும் ஜனவரி மாதம் அதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். மேலும் எல்லை நிர்ணயத்தில் ஏற்பட்டுள்ள சட்ட ரீதியான சிக்கல்களை நிவர்த்தி செய்ய வேண்டியுள்ளது. அது தொடர்பான சட்டத்தை நாடாளுமன்றத்தின் அனுமதியோடு மீள்திருத்தம் செய்ய வேண்டியுள்ளதை தொடர்ந்து மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும். அரசியலமைப்பின் 13வது திருத்தச் சட்டம் தொடர்பாக இந்தியாவுடனான கூட்டு அறிக்கையில் தகவல் வெளியிடப்படவில்லை. ஏனென்றால் அவ்வாறு கலந்துரையாடுவதற்கான தேவை கிடையாது. அரசு என்ற வகையில் அரசமைப்பின் பிரகாரம் நாம் செயற்பாடுகளை முன்னெடுப்போம் என்றும் தெரிவித்தார். தற்போது அரிசி 22,000 மெட்ரிக் டன் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார அமைச்சர் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சருமான வைத்தியர் நலிந்த ஜாதிச குறிப்பிட்டுள்ளார். இதனிடையில் குறித்த அரிசியை தற்போது பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கை இடம்பெற்று வரும் அதே நேரம் மேலும் 10,000 மெட்ரிக் டன் அரிசி கிடைக்க உள்ளதாகவும் அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்திருந்தார். தொடர்ந்தும் தெரிவித்திருந்த அவர் சந்தையின் தேவையை கருத்தில் கொண்டு அரிசி இறக்குமதி கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டுள்ள காலப்பகுதியை நீடிப்பதற்கு அரசாங்கம் தயாராக இருப்பதாக தெளிவுபடுத்தினார். உள்நாட்டு விவசாயிகளுக்கு வித பாதிப்புகளும் ஏற்படாதவாறு அரிசி இறக்குமதி மேற்கொள்ளப்படுகிறது. இந்த செயற்பாடுகள் சில கட்டுப்பாடுகளுடனேயே இடம்பெறுகிறது என்றும் அமைச்சரவை பேச்சாளர் வைத்தியர் நலிந்த ஜாதிச சுட்டிக்காட்டியிருந்தார். பாராளுமன்ற இணையதளத்தில் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவின் பெயருக்கு முன்னால் கலாநிதி பட்டம் குறிப்பிடப்பட்டமை தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குழு ஒன்று சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற அதிகாரிகளிடம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. அதற்காக அந்த துறையின் சிறப்பு அதிகாரிகள் குழு பாராளுமன்றத்திற்கு வருகை தந்து 3 பாராளுமன்ற அதிகாரிகளிடம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். அந்த தகவல்கள் இணையதளத்தில் இடம்பெற்றமைக்கு அடிப்படையாக கூறப்படும் பல கடிதங்களை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளிடமும் பாராளுமன்ற அதிகாரிகள் கையளித்துள்ளதாக தெரிய வருகிறது. பாராளுமன்ற இணையதளத்தில் தனது பெயருக்கு முன்னால் வைத்திய கலாநிதி என்ற பட்டத்தை குறிப்பிட்டு தனக்கு அவதூறு ஏற்படுத்தியதாக சட்டத்தண்ணி ஹர்ஷன நாணயக்காரன் மேல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். அதன்படி சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் சொகுசு வீடுகளில் பாதியை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு ஒதுக்குவதற்கு எதிர்பார்க்கப்படுவதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்த போது அதற்காக புராதன மதிப்பீடுகள் கொண்ட அமைச்சர் வீடுகள் ஒதுக்கப்படும் என்றும் இதன் மூலம் அதிக வருமானம் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். இதேவேளை கொழும்பில் அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்ட சொகுசு வீடுகளின் எண்ணிக்கை 35 என்பதுடன் சொகுசு வீடுகள் தொடர்பாக விசேட கணக்கெடுப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர் எந்தெந்த அமைச்சகங்கள் அந்த அமைச்சர் வீடுகளுக்கு சொந்தமானவை, அந்த வீடுகளுக்கு சொந்தமான சொத்துக்கள் என்ன என்பது உட்பட பல விடயங்கள் இங்கு காணப்படுகிறது. இதேவேளை அரசாங்க ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வீடுகளை தொடர்ந்து வழங்க எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமைச்சு தெரிவிக்கின்றது. எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக நாடளாவிய ரீதியில் 40,000 போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். பொதுமக்கள் நடமாடும் இடங்களில் சீருடை அணிந்த அதிகாரிகளுக்கு மேலதிகமாக 500க்கும் மேற்பட்ட ஆண் மற்றும் பெண் உத்தியோகத்தர்கள் சிவில் உடையில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது. அதே நேரம் புலனாய்வு அதிகாரிகளும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் அவர்களின் பணிகளை மேற்பார்வையிட 48 மூத்த அதிகாரிகள் மற்றும் 769 ஆய்வுதர அதிகாரிகளும் பணியில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். இதேவேளை மேல் மாகாணத்தில் மாத்திரம் 6,500க்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மானதுங்க தெரிவித்துள்ளார்.